நீங்க குறிப்பிடும் போது அடிக்கடி குணத்தை சமன் செய்யணும் அப்படின்னு சொல்றீங்களே, அது என்னது சமன் செய்யறது? மனித குணம், ராட்சச குணம், தேவ குணம் இருக்கு இல்லையா? இந்த மனித குணத்துல இருக்கிற நாம ராட்சச குணத்தை பற்றிக்கிறோம். அந்த ராட்சச குணத்தை வந்து சமன்படுத்தி கர்மாவை சமன்படுத்திட்டாலே நம்ம தேவ குணம், தேவர்கள். அந்த ராட்சச குணத்தை நம்ம மாத்திட்டாவே தேவர்கள், நல்ல குணங்களுக்கு மாறுறோம். அப்ப தேவகுணங்களுடையவரை நம்மள மாற முடியும். தீய குணத்தை உடையவங்களே அடிப்படையில் நல்ல குணங்கள்ல இருந்து தோன்றனவங்க தான். நல்ல குணங்களை தான் தீய குணங்கள் பற்றிக்குது. நாம அதுல இருக்க நன்மைகளை மட்டும் எடுத்து அதை பழகி வச்சுக்கிட்டு தீமைகளை வந்து விளக்கிடணும், அதை தவிர்த்திடணும். அதுதான் சமன் செய்யும் முறை, அதுதான் பரிகாரம். ஒவ்வொருத்தரும் ஜோசியத்தை பூரா கத்துக்கிட்டு என்னென்ன குணம், ஒரு நட்சத்திரத்துக்கு குணம், ராசிகரி எல்லாத்தையும் கத்து வச்சுட்டு அது தப்பிச்சு வரதுக்கெல்லாம் பிளான் பண்ண வேண்டியதில்லை. அந்த குணம் வரும்போது அது தீமை ஏற்படுத்தாதவாறு எப்படி பயன்படுத்திக்கணும் அப்படின்ற ஒரே டெக்னிக் வச்சு அதுல இருந்து தப்பிச்சு வரலாம்.